இயேசு நாமம் ஒன்றை நம்புவி. இயேசு நாமம் ஒன்றை நம்பும் இரட்சணியத்துக்கிதுவே சொந்தம். பேசு தெய்வம் நாமமல்ல பேருலகை ரட்சிக்காதே. இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர் பூலோகத்தாரே. இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர். ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே பாடல் வேளை, ஆண்டவரே ஜெப வேளை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தி வேளை ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து நமது தேவன் நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி நாம் பாடி ஆண்டவரை இல்லை மகிமைப்படுத்துவோம். நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். முழங்கால் யாவும் முடங்கிடும். அவர் முன் முழங்கால் முடங்கிடும். முழங்கால் யாவும் முடங்கிடும். அவர் முன் முழங்கால் முடங்கிடும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நமது இயேசு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். சர்வ
ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, ஜெபத்தால் உள்ளங்கள் அசைந்திடுமேங்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, ஜெபத்தால் உள்ளங்கள் அசைந்திடுமே, தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போம். தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, உள்ளான மனிதனை களைந்திடுமே, தாழ்மையின் இரட்டை உடுத்திடுவோம். உள்ளான மனிதனை களைந்திடுவோம், தாழ்மையின் இரட்டை உடுத்திடுவோம். ஆண்டவர் பாதம் அமர்ந்திடுவோம், தேசம் சேமம் அடைந்திடுமே. ஆண்டவர் பாதம் அமர்ந்திடுவோம், தேசம் சேமம் அடைந்திடுமே. உள்ளங்கள் எழும்பட்டுமே, அதிகாலை ஜெபங்கள் வலுப்பெறட்டும், விண்ணப்ப வேண்டுதல் திரளாகட்டும். அதிகாலை ஜெபங்கள் வலுப்பெறட்டும், விண்ணப்ப வேண்டுதல் திரளாகட்டும். தேசம் அழிவதை பார்க்கிறோமே, கருத்தாய் ஜெபிக்க உதவி கொள்வோம். தேசம் அழிவதை பார்க்கிறோமே, கருத்தாய் ஜெபிக்க உறுதி கொள்வோம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, இறப்பினில் நிற்போர் தைரியமாய் இயேசுவை அறிவிக்க ஜெபித்திடுவோம். இறப்பில் நிற்போர் தைரியமாய் இயேசுவை அறிவிக்க ஜெபித்திடுவோம். எழுப்புதல் தணல்கள் தனியாமலே, தேசத்தை ஜெபத்தால் அலங்கரிப்போம். எழுப்புதல் தணல்கள் தனியாமலே, தேசத்தை ஜெபத்தால் அலங்கரிப்போம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, ஜெபத்தால் உள்ளங்கள் அசைந்திடுமே, தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போம். தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே. பாடலை பாடுவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் ஒரு தருணம் இயேசுவின் உருக்கம் என்மேல் அருள புதுபலனை அடைந்து அப்படிங்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புதுபலனை அடைந்து என்மேல் அருள புதுபலனை அடைந்து ஓடுவேன் அவர்காய் அவருக்காய், ஓடுவேன் அவர்காய் அவருக்காய். நான் வந்த பாதையை பின்னோக்கி பார்த்தேன், தரிசனம் இழந்து தியாகங்கள் மறந்தேன். நான் வந்த பாதையை பின்னோக்கி பார்த்தேன், தரிசனம் இழந்து தியாகங்கள் மறந்தேன். குணந்தரும் இயேசுவின் காயங்கள் கண்டும், குணந்தரும் இயேசுவின் காயங்கள் கண்டும், கனியற்ற மரமாய் பாதையில் நின்றேன். கனியற்ற மரமாய் பாதையில் நின்றேன். இன்னும் ஒரு தருணம்
ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கார். அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்டதான் அந்த காலை நேரத்தை தந்ததற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை பெரிய தேவன், எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் ஐயா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வானது என சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களையும் ஆண்டவரே உம்மை போல சிருஷ்டித்து ஆண்டவரே இந்த பூமியில வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய தயவு பெரியது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் செய்து முடிக்க என் தேவனீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்தீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. எங்களை அழைத்த தேவன், எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. மாற்றினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. தாயை போல தேற்றி வழிநடத்துகிறீர். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுமந்தீரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவரே மாறாதவர், நன்றி அப்பா. ஒருவரே நித்தியானந்தம் உள்ள தேவன், ஆமென். ஏக சக்கராதிபதியானவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. பாத்திரர் நீர் ஒருவரே ராஜா. ஆமென். நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். ராஜாதி ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தர் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, உம்முடைய கரத்தை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. எங்களை தேற்றுகிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உங்களை அழைத்து வந்தவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய அனல் கொண்டு அவருக்காய் சாட்சியாக நாம் வாழ்ந்திடுவோம். நம்முடைய ஜெப வாழ்வில் இன்னும் அதிகமாக வளர்ந்திடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, எங்களை கொண்டு நீங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமாக ஏதோ வாழ்ந்து விடாதபடி நீங்க கொடுத்த திட்டத்தை செய்து முடித்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக ஆண்டவரே எழும்புவதற்கு நீர் எங்களை அனல் கொண்டு எழுப்புவீராக. எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நாங்கள் செய்து முடிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆகஸ்ட் 15 வாலிபர் கூடுகை நம்ம வைத்திருக்கிறோம். அந்த கூடுகையில் தேவன் திரளான வாலிபர்களை கொண்டு வரணும். தேவ சித்தம் நிறைவேற நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள பரம தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் நீங்கள் என்பதை அறிந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உங்களிடத்தில் ஜெபிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்மை அறியாம வாழ்றாங்கப்பா. போதிவசத்துல சிக்கி தவிக்கிறாங்கப்பா. உலகத்துல அன்பை தேடுறாங்கப்பா. ஆண்டவரே, நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே மடிந்து போகிறாங்கப்பா. ஆண்டவரே, தற்கொலைக்கு நேராக ஓடுறாங்கப்பா. ஆண்டவரே, உங்க அன்பை அறியாம வாழ்றாங்கப்பா. இந்த நேரத்துல நாங்க எல்லாரும் இணைந்து ஆண்டவரே நாங்க வாலிபர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வாலிபர்கள் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல உங்க சித்தம் செய்யப்பட ஆண்டவரே எங்க வாலிபர்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. வாலிபர்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் 15 கூடுகைக்கு அநேக வாலிபர்களை நீங்க அழைத்து வாங்கப்பா. அவங்க இருதயங்களை ஒருமுகப்படுத்துங்க. அவங்க இருதயத்தில் நீங்க பேசி அழைத்து வாங்கப்பா. ஆண்டவரே, மன்னிக்கின்ற ஒரு தெய்வம், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்ற தெய்வம், ஆண்டவரே போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற தெய்வம், மனதில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே. உங்க சமாதானத்தை நீங்க கொடுத்து அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எந்த பகுதியிலிருந்து வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ராஜா, அவர்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. மகனே, என்னிடத்தில் வா என்று சொல்லி அவங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. பேசுங்க. இந்த கூடுகையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரே, விடுதலை தருகின்ற தேவன் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்க உள்ளத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுகின்ற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, நீங்க இடைப்படுங்கப்பா. இந்த கூடுகை ஆசீர்வாதமாய் நடைபெற நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்க நாமம் ஆண்டவரே அந்த இடத்துல வல்லமையாய் மகிமைப்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கூடுகைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்த வல்லமைகள், அந்தகார கிரியைகள், ஆண்டவரே இருளின் ஆதிக்கங்கள், துரைத்தன கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால எல்லாம் செயலிழந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம் அப்பா. உங்க வல்லமை இந்த இடத்துல வெளிப்படட்டு சுவாமி. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே கண்ணீரோடு மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நித்திய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுங்க. எங்க தேசத்தில் அவர்களை கொண்டு நீங்க நியமித்த திட்டத்தை செய்து முடிக்கிறவர்களாக அந்த இடத்துல பெரிய காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை எடுத்து அந்த இடத்துல பயன்படுத்துங்க இயேசுப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. அதற்கான தேவைகள், ஆயத்த பணிகள் ஏராளம் இருக்கிறது இயேசுப்பா. அதையெல்லாம் நீங்க சந்தித்து தாங்க. அதற்காக கை கொடுக்கிற மக்களை, ஜெபிக்கிற உள்ளங்களை
வாலிபங்களை நீங்க எழுப்பி தாங்கப்பா ஆண்டவரே. இதற்காக ஆக்கிலா பிரிஸ்கிலால் போல இணைந்து செயல்படுகிறவர்களை நீங்க எழுப்பி தாங்க இயேசப்பா. நன்றி சுவாமி, நன்றி ராஜா. அவங்க குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒரு வாலிபர்களாக கொண்டு வர வேண்டும், அழைத்து வர வேண்டும் என்ற பாரத்தை ஏற்படுத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே நீங்க அப்படி பேசுகிறதற்காக நன்றி சுவாமி. உங்க நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நடக்கிற ஆலய ஆராதனைகள் எல்லாவற்றிற்காக நம்ம ஜெபிப்போம். ஆலயம் இல்லாத இடத்துல ஆலயம் ஏற்படுத்தப்பட வேண்டும். திறந்திருக்கிற ஆலயத்தில் மக்கள் திரளாய் வந்து பங்கு பெற வேண்டும். வாரத்தோடு கண்ணீரோடு வருகிற மக்கள் ஏராளம் உண்டு. தேவன் அவர்களை சந்திக்க வேண்டும். இந்த திருச்சபைக்காக நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, திருச்சபையின் எல்லா ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி பாடி துதிக்க இப்படிப்பட்ட ஆராதனைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகுதியில்லாத எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கீங்களேப்பா, நன்றி ராஜா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இயேசப்பா அந்த பாக்கியத்தை கிருபையாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தீரே ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை இல்லாத இடங்கள்ல திருச்சபை எழும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா திருச்சபைகளுக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் ஊழியர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருச்சபையில் நடைபெறுகிற ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல புதிதாக அநேகர் திருச்சபைக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்ட மக்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் திருச்சபைக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் நீங்க பேசுங்க, நீங்க இடைபடுங்க, ஒவ்வொருவரோடும் நீங்க பேசுங்க ஆண்டவரே. தேற்றுங்க, பலப்படுத்துங்க, உமக்காக எழும்பி நிற்கிறவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல நீங்க வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அப்படியே செய்கிறபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, ஒரு நாள் உன்னுடைய வீட்டு முற்றத்தில் அந்த தெரு முக்கில் சந்தில் இருக்கிற இந்த பெரிய பாறாங்கல்ல நீ என்ன செஞ்சிடணும், புரட்டி தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னாங்களாம். இந்த மனிதர் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேள்வியே கேட்க மாட்டார். சொன்ன காரியத்தை, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிற மனிதன். காலையிலே எழும்புவார், எந்திரிச்சு அந்த பெரிய பாறாங்கல்ல தள்ளணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து தள்ளுவார். தள்ளி தள்ளி பார்ப்பார். 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் தள்ளுவார். தள்ளுனாலும் 1 இன்ச்சு கூட அது என்ன செஞ்சுருக்காது, நகன்றிருக்கவே செய்யாது. இதை போல் மாதங்கள் 2 மாதம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே அந்த கல்லை புரட்டுறதுக்காக, ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை செய்கிறதுக்காக புரட்டிக்கிட்டே இருப்பார், தள்ளிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஒன்றுமே நடக்கலை, ஒரு சின்ன இன்ச்சு கூட நகரலையேன்னு ஒரு நாள் அவருக்கு சோர்வாயிரும். சோர்வாய் ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னு இந்த கல்லை நான் புரட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தேன், ஆனால் இது ஒரு சின்ன இன்ச்சு கூட நகலவே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்லுவாராம், மகனே நீ போய் உன்னை கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். உடனே அவங்க வீட்டில் இருந்தது ஒரு சின்ன முகம் பார்க்குற கண்ணாடி. கண்ணாடியில் ஆண்டவர் என்னுடைய சரீரத்தை பார்க்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு சலூனில் ஒரு பெரிய ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் போய் அவரை பார்க்குறாரு. பார்த்தா தான் தெரியுது அவருடைய உடல் அவ்வளோ பலனடைஞ்சு போய் இருக்குது. அவருடைய கைகள்லாம் அவ்வளோ மசில்லாம் எப்படி இருக்குது, 6 பேக்குன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காகி போய் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னாங்கன்னா, மகனே அந்த கல்லை புரட்டுறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, கல்லை புரட்டுறதுக்காக அல்ல, உன்னை பலமுள்ளவனாய் மாற்றும்படி தான் இந்த காரியத்தை நான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், கல்லு போல சில மனிதர்கள் இருக்கலாம், கல்லு போல சில பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஐயோ இந்த பிரச்சனை மாறிடாதா, எவ்வளோ முயற்சி எடுக்கிறேனே, எவ்வளோ இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேனே, இந்த மனுஷருடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறிடாதா, ஒரே வீட்டுக்குள்ளே இப்படி நிறைய காரியத்தில் கல்லு மாதிரி இருக்கிறாங்களே, இந்த பிரச்சனை மாறாதா.
அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போராடுவோம், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்வார், மகளே மகனே, இந்த பிரச்சனையை, இந்த மனிதரை மாத்துறதுல எனக்கு லேசான காரியம். இதுக்காக நான் நான் இந்த காரியத்துக்காக அல்ல, நீ ஆவிக்குரிய பலனுள்ளவனாய் மாறும்படி என்னுடைய இந்த பிரச்சனையை நிமித்தம், இந்த போராட்டத்தின் நிமித்தம், இந்த மனுஷனை நிமித்தம், இந்த சூழ்நிலையை நிமித்தம் நீ ஏன் கிட்ட வர்றதுக்காக உன்னை பலமுள்ளவளாய் ஆவிக்குரிய ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி உள்ளவளா உன்னை மாற்றுறதுக்காக தான் இந்த காரியத்தை வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், யாத்ராகமத்திலேருந்து பார்க்குறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்கே கொண்டு போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க, கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, அத்தனை வருஷம் 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட ஜனங்கள். அவங்கள எல்லாரையும் நான் எகிப்திலிருந்து நான் கானானுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லும்போது எளிதான பாதைகள் எல்லாம் இருந்துச்சான். 40 நாளில் அவங்க கானானுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சான். ஆனால் அந்த 40 நாளில் போகக்கூடிய பாதையை காட் அவங்களுக்கு செலக்ட் பண்ணலை. 40 வருஷம் சுற்றி போய் அநேக எதிரிகளை மேற்கொண்டு, அநேக பிரச்சனைகளை மேற்கொண்டு, அநேக குறைவுகள், தண்ணீர் தவணமாக இருக்கும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் மோசேக்கு எதிராக அப்படின்னு சொல்லி என்னை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு நிறைய கடின பாதைகளின் வழியாக என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே அந்த 40 நாளில் ஈஸியாக அந்த ஜனங்களை கொண்டு போய் கானானுக்குள்ளே விட்டுருக்க கூடாதா, அத்தனை பாடுபட்ட ஜனங்கள் தானே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை சாதாரணமாக ஈஸியாக கொண்டு போய் கானானுக்குள்ளே தூக்கி வைக்கிறது, உனக்கு வாக்கு கொடுத்த தேசத்துக்குள்ளே உன்னை கொண்டு போகிறது, உனக்கு நான் வாக்கு கொடுத்த அந்த காரியத்தை நீ சுதந்திரித்து கொள்வதற்கு ஈஸியாக நான் கொண்டு போய் நான் வச்சிடலாம். ஆனால் என் திட்டம் உன்னிடத்துல நிறைவேறணும்னு சொன்னால் இந்த 40 வருஷம் நான் உன்னை வழிநடத்தி தான் என்ன செய்யணும், கொண்டு போகணும். நான் உன்னை உருவாக்காமல் அந்த கானானுக்குள்ளே நான் கொண்டு போனேன்னா பிரயோஜனமே இல்லை. உன்னை உருவாக்கும்படிக்கு தான் இந்த 40 வருஷம்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கானானுக்குள்ளே கொண்டு போனாங்க. எகிப்திலிருந்து கிளம்புன ஒரு கூட்ட ஜனங்கள் பாதியில் என்ன செய்கிறாங்க, மறிச்சிடறாங்க. அப்போது இன்னொரு ஜெனரேஷன் வர்றாங்க. அந்த ஜெனரேஷன் யுத்தத்தை மறந்துடக்கூடாது. இவங்க முன்னாடி வந்தவங்க நிறைய யுத்தம் செஞ்சு தான் ஒவ்வொரு இடத்தையா பிடிச்சி கடந்து போகிறாங்க. அடுத்து புது ஜெனரேஷன் யுத்தத்தை மறந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ யுத்தத்தை மறந்து விடாதபடிக்கு சில ஜாதிகளை நான் விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்பா விட்டு வைக்கணும் ஜாதியை, சண்டை போடுறதுக்கு ஏன் விட்டு வைக்கணும்? இப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை வரும்போது தான் நான் அதை மேற்கொள்றதுக்கு ஆண்டவரை இன்னும் பிடிச்சுக்கிடுவேன், இன்னும் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபைய பலனை நான் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், இந்த பிரச்சனை மாறிராதா, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதே, இது மாறிராதா, இந்த போராட்டம் மாறிராதா, இந்த மனுஷர் என்னோடு கூட இருந்து கொண்டே முள்ள போல குத்தி கொண்டே இருக்கிறது போல இருக்குதே, இவங்க மாறிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே, உன்னை நான் பலமுள்ளவளாக மாற்றும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்கிட்ட நான் எதிர்பார்க்கிற கனிகளெல்லாம் உன்கிட்ட இருக்கும்படி நான் உன்னை நடத்துகிற இந்த பாதையில் நீ பொறுமையோடு நடந்து போ. நீ வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 2 மனிதர்களை பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த மனிதன் மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பம். இந்த மனிதன் மாறிட்டா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு கல் மாதிரி ஒரு இன்ச்சு கூட நகலையே, இந்த மனிதனிடத்தில் ஒரு மாற்றத்தை காணலையே அப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம். அந்த மனிதன் மாறவே இல்லை, ஆனால் அதன் மூலம் அந்த குடும்பத்தில் இருந்தவர்களை தேவன் முத்தாக மாற்றிவிட்டார். யார் அவங்க அப்படின்னு சொன்னால் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வர்றாங்க. எல்கானா அன்னாள் குடும்பத்தை குறித்து பார்க்குறோம். இதில் வேத வசனத்தை நம்ம திருப்பி பார்த்தோம்னா 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 6வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வசனப்படுத்துவாளாம். ஒரே வீட்டுக்குள்ள பெனினாள் அப்படிங்கிற ஒரு கல் காணப்படுது.
அந்த கல்லில் ஒரு மாற்றமும் இல்லை. ஐயோ, அந்த கல் பேசுகிற வார்த்தை அது விசனப்படும்படியாக பேசுகிறாங்க. பெனினால் பேசுகிற வார்த்தை மனமடிவாக்குது. இது நிமித்தம் அன்னாள் சாப்பிடாம அழுது கொண்டே இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு நிந்தனையான வார்த்தை, அவமானப்படுத்துகிற வார்த்தை. நீ எல்லாம் உனக்கெல்லாம் ஒரு பிள்ளையை பெக்க முடியுது அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியெல்லாம் பேசுனாங்கன்னு தெரியல. ஆனால் பெனினால் அந்த குடும்பத்தில் அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற வரைக்கும் மாறினதாக நமக்கு வசனங்கள் சொல்லப்படலை. ஆனால் தேவன் ஒரு மனுஷியை மாற்றி தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றினாங்க. அவங்க தான் அன்னாள். அவங்க பெனினாளுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது, மிகவும் விசனப்படுத்துகிற வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அன்னாள் என்ன செய்வாங்களாம்? சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாங்களாம். வருஷந்தோறும் ஒரு குடும்பமாக அவங்க எல்கானா குடும்பமாக அந்த ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க, சீலோவாமில் இருக்கிற தேவாலயத்துக்கு போகிறாங்க. போகிற சமயத்துலேயும் அங்கேயும் பெனினாள் துக்கப்படுத்துகிற ஒரு பெண்ணாக இருப்பாங்களாம். சாப்பிடாமல் அழுதுட்டு உள்ளே போய் ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபிப்பாங்களாம். அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி முதல் அதிகாரம் முழுவதும் வாசித்தோன்னா, அந்த அதிகாரத்தை ஒருவேளை எழுதணும்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை திறக்கும்போது ஈரமாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு அதிகாரம் முழுவதும் கண்ணீரால் நிறைந்திருக்கிற ஒரு அதிகாரம். அழுதாள்னு போடப்பட்டிருக்கும். சில வசனங்கள் தாண்டி ரொம்ப அழுதா அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இன்னும் பல வசனங்கள் தாண்டி போடப்பட்டிருக்கும். அவருடைய இருதயத்தையே ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். எல்லாத்தையும் அழுக மாத்திரம்தான் அன்னாளுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், என் சூழ்நிலை மாறலை, என் பிரச்சனை மாறலை, எல்லாமே அப்படி இருக்குதே, நான் என்ன செய்ய முடியும்னு நம்ம கலங்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். மகளே, மகனே, என் சமூகத்துக்கு நீ வந்துரு. நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் கண்ணீர், அழுகை. கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆயுதம் உங்களுடைய என்னுடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாடுகள் யுத்தம் வரும்போது அவங்க மறைத்து வைத்திருக்கிற ஆயுதங்களை எடுத்து என்ன செய்கிறாங்க? எதிர்பாராத விதமாக தாக்குறாங்க. இவங்ககிட்ட இந்த ஆயுதம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி இன்னொரு நாடு அப்படியே விரல் வைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஆயுதங்களை சிறிய நாடுகள் வச்சிருக்கிறாங்க, ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னா, கண்ணீர் என்கிற ஆயுதம். ஆண்டவருடைய சமூகத்தில் அழ கற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் ஜெயிக்க பிறந்த கிறிஸ்தவன். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? என்ன சூழ்நிலையாக இருக்கட்டுங்க, எந்த மனிதருடைய வார்த்தையாக இருக்கட்டுங்க, எப்படிப்பட்ட மனமடிவாக்குகிற செய்கையாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்கிறாருல்ல, நமக்கு முழங்கால் படிக்கிறதுக்கு ஒரு அறை இருக்குதில்ல, நமக்கு முழங்கால் படிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதில்ல, அந்த இடத்துல போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் சூழ்நிலையை பாருங்கப்பா. இந்த மனிதர்கள் எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறான்னா, அவங்க எல்கானாட்ட சொல்லி கொடுத்துருக்கலாம், இவங்க பெனினால் இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், அண்ணால் சொல்லியிருக்கலாம். கணவர் கூட பெனினால் ஏன் இப்படியெல்லாம் வார்த்தையை கொடுக்குற, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பெனினால் கிட்ட ஒரு கடுகளவு ஒரு இன்ச்சளவு மாற்றம் கூட கிடையவே கிடையாது. ஆனால் எல்லாம் அன்னாளை பொன்னாக விளங்க செய்யும்படி, அன்னாளை கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றும்படி செஞ்சது. ஒருவேளை பெனினாலும், அக்கா அதனால என்னக்கா, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க மாதிரி தானக்கா அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பயங்கரமாக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சாமுவேல் நமக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கிடைச்சிருக்க மாட்டாங்க. 7 வகையான அபிஷேகத்தை பெற்ற ஒரு சாமுவேல் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆண்டவரே வச்சிருக்கிறாரு. பெனினால் ஒரு கள்ள மாதிரி இருக்கணும், குத்தணும், அவங்களை வார்த்தைகளால் மனமடிவாக்கணும்னு ஆண்டவரே வச்சிருக்கிறார். ஆனால் இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தோன்னா, அழுத அன்னாள் அமைதியாக இருக்கிறத பார்க்க முடியும். எந்த காரியத்திலையும் எல்கானாட்ட சொன்ன மாதிரியோ அல்லது பெனினால்கிட்ட எதிர்த்து பேசுகிற மாதிரியோ ஒன்றுமே இருக்காது. பொறுமையோடு அமைதியோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு மனிதருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம். இவங்களுடைய கடினமான குணமாக இருக்குதே, ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கலாம். இவ்வளோ வார்த்தைகளை சொல்கிறாங்க, இவ்வளோ கடினமாக நடந்துக்கிறாங்க, இவ்வளோ ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஆண்டவரே மாற்றங்க எசப்பா, இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும்னு மாசக்கணக்காக வருஷக்கணக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம். அவங்க மாறி இருக்கவே மாட்டாங்க, அதே போல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக வேதம் என்கிற கண்ணாடியில் உங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அநேக ஆவிக்குரிய கனிகள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கும். உடைக்கப்படுகிற நேரத்திலெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்திருப்போம். நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்மகிட்ட எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே காலையில் முழிச்சதுலேருந்து எல்லாமே ஃபேவராக இருக்குது. நம்மகிட்ட பேசுகிறவங்கெல்லாம் நம்மகிட்ட ஃபேவராக பேசுகிறாங்க, யாருமே கோவப்படுத்தலை, யாருமே நம்ம செய்யாத குற்றத்தை சொல்லலை, யாருமே எதுவும் சொல்லலை, எல்லாமே நமக்கு நல்லா இருக்குன்னு வைங்களேன். நம்ம மீட்டிங்க்கு வருவோம், 9:30 ஜெபத்துக்கு வருவோம், எங்கேயாவது உட்காந்துருப்போம்,
இந்த இடத்துலயாவது இருப்போம், காதில் எதுவுமே கேட்ட மாதிரி இருக்காது. ஆனால் என்னைக்கெல்லாம் உடைஞ்சு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களோ, யார் வேணாலும் பேசட்டும், யார் வேணாலும் அந்த ஆராதனையை அந்த செய்தியை கொடுக்கட்டும், ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தை மூலம் பேசுவார். எப்போ எல்லாம் நம்ம உடைக்கப்பட்டிருக்கிறோமோ, எப்போ எல்லாம் சக மனிதர்களுடைய வார்த்தைகளினால் நம்ம புண்பட்டு இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னும் அதிகமாய் உணர முடியும். பெனினாள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, முத்து அப்படின்னு அர்த்தம். பேர்ல், முத்து அப்படின்னு பெனினாள்ங்கிற பேருக்கு அர்த்தம். பெனினாள் முத்தாக அவள் வாழவில்லை, ஆனால் அன்னாளை முத்தாக உருவாக்கி விட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளை முத்தா உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி உங்கள் சக மனிதர்களோடு இருக்கிற காரியம், ஐயோ ஏன் இந்த பாடு? ஆண்டவர் சொல்வார், உன்னை முத்தா மாற்றுறதுக்காக தான், உன்னை பொண்ணா விளங்க செய்கிறதுக்காக தான், எல்லாமே உனக்கு ஃபேவராக வைக்க. 40 நாளில் உன்னை தூக்கி அப்படியே ஜம்முன்னு அப்படியே துணிமெத்தையில் வச்ச மாதிரி மெத்த போல உன்னைய கொண்டு போய் நான் எங்கே கொண்டு போய் விடுறதுக்கு, காணாமல் விடுறது எனக்கு லேசான காரியம். நான் செய்கிறது எனக்கு ஒரு நாள் வேலை. செங்கடலையே நான் பிளந்தேனே, உன்னைய கூட்டிகிட்டு போகிறது எனக்கு கடினமா? இல்லவே இல்லை. நீ நடக்க வேண்டிய பாதை இது, நீ சந்திக்க வேண்டிய நபர்கள் இவர்கள், நீ கேட்க வேண்டிய வார்த்தை இது. இந்த உளி படப்படதான் ஒரு கல்லை எப்படி ஒரு சிற்பமாக மாறுதோ, அப்படியே ஆண்டவர் அநேகருடைய வார்த்தைகளை வச்சிருப்பார். இன்னைக்கு முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் கூட இருக்கிற மனிதர்கள் மாறலைன்னு சொல்லி நீ கவலைப்படாத. உன்னை மாற்றுறதுக்காக தான் இந்த மனிதர்களை நான் வச்சிருக்கிறேன். உன்னை இன்னும் பொண்ணாக விளங்கும்படி, உன்னை இன்னும் முத்தாக விளங்க செய்யும்படி இந்த மனிதர்களை வச்சிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அதை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரே இந்த மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மனிதர்கள் இல்லைன்னா நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கவே மாட்டேன்ப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைன்னா நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். இப்படிப்பட்ட தேவைங்கிறது எனக்கு ஒன்று இல்லைன்னா நான் உங்கள் சமூகத்தில் அளவே எனக்கு தெரிஞ்சிருக்காது சுவாமி. நான் சொல்ல முடியும், அது வரைக்கும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் அப்படின்னு சொல்லி வர்ற வரைக்கும் கண்ணீரெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு பாடுகள் வந்துச்சோ, என்னைக்கு உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்துச்சோ, அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது 17-18 வயதில் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது சொல்லி ஜெபிக்க கூட வார்த்தைகள் கூட தெரியவே தெரியாது. ஆனால் தொண்டையெல்லாம் அடைக்கும், கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். அழ கற்றுக்கொண்டது, தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்க கற்றுக்கொண்டது உடைந்த அனுபவங்கள் தான், பாரமான சூழ்நிலைகள் தான், மாறாத காரியங்கள் தான், மாறாத மனிதர்களுடைய வார்த்தைகள் தான் உண்மையாகவே தேவ சமூகத்திற்கு என்னையும் உங்களையும் அழைத்து செல்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், ஒரு மனிதர்கள், நம்மோடு இருக்கிற மனிதர்கள் மாறாமல் இருக்கலாம், தேவன் நம்மளை மாற்றும்படி அந்த சூழ்நிலையை, அந்த காரியத்தை அந்த மனிதரை அனுமதிக்கிறான்னு பார்த்தோம். இரண்டாவது ஒரு காரியம், சூழ்நிலை மாறவே இல்லை. ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை, அவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, அவர் சரீரத்தில் பாட்ட பாடுகள் வியாதிகள் மாறவே இல்லை. ஆனால் அந்த மாறாத சூழ்நிலையிலும் தேவனுடைய பலனை அவரால் உணர முடிஞ்சிச்சு. அவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நமக்கு நிறைய காரியம் தெரியும். அவங்களுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சு, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க, ஒருவேளை உங்கள் கண்ணை பிடுங்கி எனக்கு தரணுன்னா கூட நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, தந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, பவுலுடைய வாழ்க்கையில் கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவருடைய கண்ணில் இருந்து எப்போதும் ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு திரவம் வடிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்ணில் ஒரு பலவீனம் இருந்துச்சு, ஒரு முள்ள போல இருந்துச்சு, அது சாத்தானுடைய முள் அப்படின்னு சொல்றார். அவ்வளோ பலவீனம் இருந்திருக்குது. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஒரு தடவை கேட்கிறார், 2 தடவை, ஆண்டவரே இந்த பலவீனம் இல்லைன்னா நான் எவ்வளோ நல்லா இருக்குமே, நான் எத்தனையோ சபைகளை நான் மீட் பண்ண வேண்டியது இருக்குதே, திமோத்தேயு இப்படி எத்தனையோ வாலிபர்களை இண்டிவிஜுவலாக அவங்கள சந்திச்சு அவங்களோடு நான் நடக்கணுமே, எனக்கு இந்த கண்ணில் இருக்கிற இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரே. ஒரு தடவை கேட்டு பார்க்குறார், 2 தடவை கேட்குறாரு, 3 தடவை ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறார். கேட்ட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, மகனே பவுல், உன்னுடைய பலவீனத்தில் என் கிருபை பூரணமாக விளங்கும்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிச்சிடுறாங்க. இந்த காரியத்தை நம்ம 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் வசனங்கள் 7 முதல்
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தனைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, நான் 3 தடவை நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டார். அதனால் என் பலவீனத்தில் நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய சாதாரண உலகத்தில் பிறந்த ஒரு மனுஷன் எதை குறித்து மேன்மை பாராட்டுவான்? தன்னுடைய பலனை குறித்து தான் மேன்மை பாராட்டுவான். எந்த இடத்துலலாம் நான் பலனாக இருக்கிறனோ அந்த பலனை குறித்து, நமக்கு இருக்கிற எல்லா ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். எனக்கு இருக்கிற பலவீனம் இருக்கு, உண்மைதான். ஆனால் அதுதான் எனக்கு பலன். அந்த பலவீனம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் 3ஆம் வானம் வரைக்கும் ஏறினவன். ஆனால் அவர் அதில் சொல்லும்போது, நானும் ஒரு மனுஷனை அறிவேன். தன்னை குறித்து ஃப்ராங்காக அதில் சொல்லாமல் ஒரு மனுஷனை அறிவேன். அவர் 3ஆவது வாரம் வரைக்கும் போனார். அங்கே மனுஷர் பேசாத பாஷைகளை கேட்டார். வாக்கு கடங்காத காரியங்கள் அதெல்லாம் அந்த இடத்துல கேட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டே சொல்லும்போது தான் இந்த காரியத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கலாம். அல்லது ஒரு போராட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு நெருக்கடியாக இருக்கலாம். இந்த பலவீனம், ஐயோ இந்த காரியம் ஏன் இந்த சூழ்நிலை மாறலை, ஏன் இந்த சூழ்நிலை மாறலை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு பதில் சொல்லார், எப்பா இந்த சூழ்நிலை மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் 3ஆவது வாரம் வரைக்கும் போனேனே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக தான் பேசியிருப்பேன். பிரசங்க பீடத்தில் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே மக்கள், ஐயா நீங்கள் 3ஆவது வாரம் வரைக்கும் போனவங்களா, நீங்கள் இங்கே நிற்கிற ஆளே இல்லைன்னு எங்கேயோ என்னை தூக்கி விட்டுருப்பாங்க. நானும் என்ன செஞ்சுருப்பேன்? பெருமையில் விழுந்திருப்பேன். அதனால தான் நான் பெருமை அடைந்து விடாதபடிக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய தாழ்மையுள்ள ஊழியக்காரனாய் அநேகரை உருவாக்குகிற பணியில் தேவன் என்னை பயன்படுத்தும்படி ஒரு சாத்தானுடைய முள்ள போல ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வச்சாருப்பா. அந்த சூழ்நிலை எனக்கு மாறவே இல்லை. ஆனால் நான் பெருமையை மேற்கொள்ளுகிற பலனை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த சூழ்நிலை என்னை மாறவே இல்லை. ஆனால் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு அந்த நாளில் கற்றுக் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாங்க. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். தன்னுடைய குடும்பத்தில் நல்ல வசதியான குடும்பம், நல்ல எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பொருளாதாரத்தில் எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருந்தாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு தம்பி பிறந்தான். கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்து அவனுக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க சரீர அளவில் நல்லா இருப்பாங்க, ஆனால் மனதளவில் சில குறைபாடுகள் அவங்களுக்கு இருக்கும். அப்போது ஆட்டிசம் எங்கேயாவது காமிச்சு நல்லா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மாறவே இல்லை. தம்பி வளர வளர அந்த பெற்றோருக்கு இருந்த வேதனை அதிகமாக இருந்துச்சு. அப்போ அவங்க அந்த குட்டி பிள்ளைங்கள்லேருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய காரியத்தை செய்கிறதுக்கே அவங்கள ட்ரெயின் பண்ணணும், அப்படிப்பட்ட பிள்ளைகளை. அப்போ காலையிலேருந்து அந்த பையன்கிட்ட போராடுவார், அவ்வளோ காரியத்தை சொல்லுவார். ஆனால் அவன் நினச்சதை அவனுக்கு பிடிச்சதை அவன் தன்னால் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ பயங்கர எரிச்சல், கோவம் ஒரு ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கிறானே, 100 முறை சொல்லிட்டேன் இதில் இருக்கிற ப்ரஷ் எடுக்கணும், இதில் பேஸ்ட்டை வைக்கணும்னு சொல்லி. ஆனால் அவன் எதையுமே காதில் கேட்கலாம். அவன் சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே நான் இதே போல தான் உன்கிட்ட ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்கிறேன். நீ இதை செய் மகனே, என் சித்தம் இதுதான், என்னுடைய விருப்பம் இதுதான், இப்படி நட, வழி இதுதான், நீ இதன்படி நடன்னு ஒவ்வொரு நாளும் நானும் உன்னைய சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீயும் உன் மகனை போல காதில் கேட்டு கேட்காதது போலத்தான் உன் விருப்பத்தின்படி தான் நீ சிரிச்சுக்கிட்டு உன் விருப்பத்தின் ஜாலியாக தான் நீ இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அன்றைய நாளிலிருந்து தான் இருக்கிற இடத்துல ஆண்டவரையும் தன் மகன் இருக்கிற இடத்துல தன்னையும் வைத்து இமேஜின் பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த மகனோடு இடைபட ஆரம்பித்தாராம். மகனோடு அப்படியே இடைப்பட்ட நான் இருந்தால் இப்படி தானே செய்வேன், ஆண்டவர் என்னை பொறுத்துக்கிறார்ல, ஆண்டவர் என்னை பொறுத்துக்கிறார்ல, இவ்வளோ குறை உள்ளவனா நான் இருந்தாலும் ஆண்டவர் என்னை பொறுத்துக்கிறார்ல, நீ இப்படியே அவனை உருவாக்க அவன் கூட ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாராம்.
ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னாங்களாம், தம்பி நீ பாரு, உன் மகனை நீ நல்லா ட்ரெயின் பண்ண, அவன் ட்ரெயின் ஆனானோ இல்லையோ, உன்னை நான் நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டேப்பா, நீ சூப்பராக உருவாகிட்ட. இது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனைகள் இந்த இது இல்லைன்னா உண்மையாகவே அவங்க சொல்கிற வார்த்தை என்ன கையிலே பிடிச்சிருக்க முடியாது. அவ்வளோ ஒரு நான் செஞ்சிருவேன், என் பிள்ளைங்களை எப்படி போய் படிக்க வைக்கிறேன்னு தெரியுமா, என்னுடைய காரியம் எல்லாமே அவங்கள இப்போவே, அப்போ ஒரு 3 வயசு இருக்கும், அப்போவே சொல்லுவாங்க நான் அந்த ட்ரைனிங்கில் இதில் பார்த்து அவனை இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ட்ரெயின் ஆயிடுவான். அப்படி நிறைய காரியத்தை இருதயத்தில் யோசிச்சுட்டு இருந்தவங்க தான் நான் அன்னைக்கு சொன்னாங்க, ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியத்தையும் உடைத்து தரைமட்டமாக மாற்றிட்டாரு, நான் அவரை போல மாறும்படிக்கு இந்த சூழ்நிலையை அனுமதிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்களேன், சூழ்நிலை மாறாமல் இருக்குதா? நீங்களும் நானும் கடந்து செல்கிற சூழ்நிலை மாறவே இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றும்படிக்கு இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறார், லியோனார்ட் ரேவன்ஹில் அப்படிங்கிற எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் அநேக எழுப்புதலுக்கு அநேகருடைய உள்ளத்தில் அக்னி ஜுவாலையை போட்ட மனிதர் ஒரு அழகான கொட்டேஷனை சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய பலவீனம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே என்னை பலப்படுத்தும், என்னுடைய பலன் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே என்னை பலவீனப்படுத்தும். இன்னொருக்கா சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய பலவீனம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே என்னை பலப்படுத்தும். எதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் என்னால் முடியாதுப்பான்னு சொல்லி எதெல்லாம் என்னுடைய பலகீனமாக நான் பார்க்குறேனோ அங்கேயெல்லாம் அந்த பகுதியிலெல்லாம் என்னை பலமுள்ளவனாக மாற்றுங்கப்பா. அப்போ நான் சொல்லுவேன், இது என்னுடைய பலத்தில் இல்லை, ஆண்டவருடைய பலத்தில் செஞ்சேன்னு நான் சொல்லுவேன்ல. அடுத்த வார்த்தை சொல்கிறார், என்னுடைய பலன் எங்கெல்லாம் அதிகமோ அங்கெல்லாம் என்னை பலவீனப்படுத்துருங்க. இது என்னால் செய்ய முடியும், இந்த காரியம் என் கைக்கு கிடச்சிச்சுன்னா சூப்பராக இதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவேன், யாருமே செய்ய முடியாத அளவுக்கு இதை சூப்பராக என்னால் செய்ய முடியும். எதையெல்லாம் நான் என்னுடைய பலனாக நான் நம்புகிறேனோ அதிலெல்லாம் என்னை உடைச்சிருங்க. எதிலெல்லாம் என் பலனை நான் அதிகமாக நம்புகிறோனோ, இது எனக்கு பலனை நான் எதிலெல்லாம் உணர்றனோ அதிலெல்லாம் என்னை பலவீனப்படுத்தி ஒன்றுமே உன்னால் செய்ய முடியாது தம்பி, நீ மைக்கு பிடிச்சா சூப்பராக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற, அதுதான் உன் பலன்னு நினைக்கிற. ஆனா அந்த இடத்துல உன்னை பலவீனப்படுத்தபடி சில நேரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாதபடிக்கு உன்னை என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எதெல்லாம் என் பலவீனம்னு நினைக்கிறனோ அங்கெல்லாம் என்னுடைய பலன் விளங்கட்டும், எதெல்லாம் என் பலன்னு நினைக்கிறோம் என்னால் முடியும்னு நினைக்கிறனோ அங்கே எல்லாம் நீங்கள் என்னை பலவீனப்படுத்தி உங்களால் மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், நீங்கள் இருந்தால் மட்டும்தான் என் ஊழியத்தை செய்ய முடியும், நீங்கள் இருந்தால் மட்டும்தான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லி என் இருதயம் உணரட்டும்னு சொல்லி மிகப்பெரிய தேவ மனிதர் இந்த அழகான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான். என்ன காரியெல்லாம் சூழ்நிலை மாறலையே, மனிதர்கள் மாறலையே, எல்லாமே இப்படி இருக்குதே ஆண்டவரே. ஆண்டவர் இன்னைக்கு நாங்கள் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் முத்தாய் மாற செய்ய விரும்புகிறார். உங்கள் மேலே என்னுடைய மேலே பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு அதிகாலையில் நமக்கு சொல்லி கொடுத்த காரியம் எதுவுமே மாறலை நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆயுதத்தை நான் தந்திருக்கிறேன், அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அன்னாள் எப்படி அமைதியாக இருந்தாலோ, அமைதியாக இருந்ததுனால கர்த்தர் அவளுக்காக யுத்தம் செய்தார். அன்னாள் அமைதியாக இருந்ததுனால கர்த்தர் அவளுக்காக பேசினார். நான் ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுடைய காரியத்துக்காக உங்களுடைய நியாயத்துக்காக நீங்கள் மனிதரிடத்தில் பேசணுமா அல்லது நான் உங்களுக்காக பேச வேண்டுமா? அன்னாள் அவளுடைய நியாயத்துக்காக அவளுடைய காரியத்துக்காக அவள் பேசுனதா வேதத்தில் போடப்படலாம். ஆனால் கர்த்தர் அவங்களுக்காக பேசினார். இன்னைக்கு தேவன் கேட்குற காரியம், உங்களுடைய நியாயத்துக்காக உங்களுடைய வேதனைக்காக உங்களுடைய காரியம் இதுக்கு இன்னும் வேணுமேன்னு சொல்லி நீங்கள் பேசணுமா அல்லது நான் பேசணுமா? உன் குடும்பத்தில் நீ பேசி இதுதான் ஜட்ஜ்மெண்ட், இதான் சரி, நான் சொல்கிறதான் சரி நீ சொல்ல வைக்கணுமா அல்லது நான் உனக்காக பேசணுமா? அன்னாளுக்காக ஆண்டவர் பேசினாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் கண்ணீர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற காரியம், பிரச்சனை மாறலன்னு கவலைப்படாதீங்க, கல் இஞ்சி கூட நகரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய பலவான்களாய் மாற்றும்படி ஆண்டவர் அனுமதித்திருக்கிற சூழ்நிலைக்காக நன்றி சொல்லி கிருபை தாங்கப்பா. பவுளை போல கேட்போம், சூழ்நிலை மாறலை தான், ஆனால் அதை காட்டிலும் பெரிய கிருபை என்னை தாங்கட்டும். விலை கொடுத்து வாங்க முடியாத கிருபை, ஒவ்வொரு நாளும் புதியதாய் கிடைக்கிற கிருபை, நேற்று கொடுத்த கிருபையில் புதிய புதிய கிருபையினால் காலைதோறும் என்னை தட்டி எழுப்பி எப்படி நம்ம மேலே மழை பெய்தோ அப்படி கிருபையை ஊற்றுகிற தேவன். தாழ்மையுள்ள சிந்தையோடு ஆண்டவர்கிட்ட இந்த கிருபையை தாங்கப்பா, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள, இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு நான் எப்படி இருக்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்டால் கிருபையை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
அன்பின் பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவோடு இன்று இந்த நாளை துவக்குகிற எங்களை காலை வேளையிலே எங்களோடு அன்னாளின் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் நீங்கள் இடைப்பட்டீங்கப்பா. சூழ்நிலைகளோ மனிதர்களோ மாறட்டாலும் நான் அனுமதித்திருக்கிற இந்த காரியத்தில் நீ பொறுமையோடு நடமகளே. என் சமூகத்தில் கண்ணீரை சிந்து. உடைக்கப்படுகிற நேரத்திலெல்லாம் நான் உன்னை உருவாக்க முடியும். உடைக்கப்படும் போதெல்லாம் நான் உன்னை நறுமணம் வீசுகிறவளாக மாற்ற முடியும். நலதம் என்கிற தைலத்தை போல. கண்ணீர் வடிக்க தெரியுமா? அழ தெரியுமா? ஆண்டவர் சமூகம் நமக்கு இருக்குதில்ல. ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் எல்லாம் முடிஞ்சு விட்டதை போல யோசிக்கிறீங்க? ஏன் இந்த பிரச்சனை மாறாதுன்னு நினைக்கிறீங்க? அழ தெரியும்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்க கற்றுக்கொள்வோம். அமைதலாயிருக்க கற்றுக்கொள்வோம். கிருபையை நாம் தேடுவோம். உம்முடைய கிருபை என் மேலே விளங்கட்டும்னு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படி எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப செய்யுங்க. எங்கள் வாயின் வார்த்தை பிறர் காய மாற்றக்கூடியதாக இருக்கட்டும். உங்கள் சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் நடக்கிற எல்லா ஊழியங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளும் துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.